மிதுன ராசி பெண்களின் உறவுமுறை சிக்கல்களையும் அவங்களோட சில பலவீனங்களையும் சுருக்கமா அலசும் பதிவு இது. ஜோதிட ரீதியா புதனோட ஆதிக்கமும் மிதுனம் ஒரு காற்று ராசியா இருக்கிறதும் இவங்களோட மனசை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இது யாரையும் குறை சொல்ல கிடையாதுங்க. தங்களைத்தானே புரிஞ்சுக்கிட்டு உறவுகளை அழகாக்கிக்க உதவும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். முதலாவதாக, இவங்களோட உணர்ச்சி கட்டுப்பாடு இன்மை. பல நேரங்கள்ல இவங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்து வீண் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. காத்துல ஆடுற இறகு மாதிரி இவங்களோட மனசு நிலையா இல்லாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியான நாம யோசிக்கணும். இரண்டாவதாக, இவங்க கிட்ட இருக்கிற ஆதிக்க மனப்பான்மையும் அது தர அழுத்தமும். இந்த நிலையற்ற தன்மையால பார்ட்னரை விட தங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு வந்துடும். பழசையெல்லாம் ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப குத்தி காட்டுறது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு எப்படிங்க செட் ஆகும்? இறுதியாக, அலைப்பாயும் மனசும் மூணாவது மனுஷங்களை நம்புற குணமும். புதனால வர்ற சந்தேக புத்தியால சொந்த குடும்பத்தை விட முன்பின் தெரியாதவங்களே இவங்க ஈஸியா நம்பி ஏமாறுவாங்க. கூட இருக்கிறவங்கள கேள்வி கேட்கிற அதே மனசு முகம் தெரியாதவங்கள கண்மூடித்தனமா நம்புறது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா? அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகள் மாறிட்டே இருக்கிறதால இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா இவங்க மனசு உடனே அங்க தாவும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முன்முடிவுகள், பழச பேசுற குணம், அப்புறம் அந்த அதீத எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் கொஞ்சம் தளர்த்துக்கிட்டா மிதுன ராசி பெண்களோட வாழ்க்கை நிஜமாவே ரொம்ப உறுதியாவும் சந்தோஷமாவும் மாறுங்க.